How to enable nav bars in Android. இந்த வீடியோ பார்க்க போறோம். Before we get started, press the subscribe button to subscribe our channel. Press the bell button. You all get notification from each video. How to enable nav bars in Android. இந்த வீடியோ பார்க்க போறோம். இந்த ஃபீச்சர் வந்து எனேபிள் பண்றதுக்கு Redmi டிவைஸ்ல வந்து இன்பில்டாவே இந்த ஃபீச்சர்ஸ் கொடுத்திருக்காங்க. நீங்க Redmi டிவைஸை யூஸ் பண்றதா இருந்தீங்கன்னா செட்டிங்ஸ் போய்க்கங்க. செட்டிங்ஸ் போய் டிஸ்ப்ளே ஓபன் கிளிக் பண்ணிங்க. டிஸ்ப்ளே கிளிக் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பட்டன்ஸ் இருக்கும். அது ஒன் டைம் ப்ரெஸ் பண்ணிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஸ்க்ரீனில் வந்து nav bars வந்து ஆப்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இன்னும் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்பவும் போல். நீங்கள் எந்த ஆப் யூஸ் பண்ணாலும் இது கீழே ஆட்டோமேட்டிக்காக விசிபிள் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் அதை ப்ரெஸ் பண்ணி கூட ஹோம் ரீசெண்ட் கீ அண்ட் பேக் பட்டன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நிறைய டிவைஸில் இருக்காது. அவங்களுக்கு வந்து என்ன பண்ணால் ப்ளே ஸ்டோரில் ஆப் இருக்குது. அந்த ஆப் மூலமாக அதை கொண்டு வரலாம். ப்ளஸ் ஓப்பன் பண்ணிங்க. அங்கே சர்ச்சில் வந்து சிம்பிள் கண்ட்ரோல் அப்படின்னு ஒரு ஆப் இருக்கா, சர்ச் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்போட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வேணால் அதை டேரெக்ட் லிங்க் அது இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக இந்த ஆப்பு கொண்டு வர நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம அந்த ஆப்பை டிசேபிள் பண்ணிடுறோம். இன்பில்ட் ஃபீச்சரை வந்து டிசேபிள் பண்ணிட்டோம். இப்போ நம்ம அந்த ஆப் இன்ஸ்டால் ஆகிடுச்சான்னு செக் பண்ணுறோம். ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணுறோம் ஆப்பை. இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நீங்கள் பர்மிஷன்லாம் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து இந்த எல்லா பர்மிஷன் கொடுத்துருங்க. ஜஸ்ட்டு டர்ன் ஆன் மட்டும் பண்ணிக்கிட்டு பேக் வந்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது கூட்டி போய்க்கும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷோவும் பண்ணிக்கலாம், ஐடும் பண்ணிக்கலாம். இந்த ஆப்பை நீங்கள் என்ன வேணால் உங்கள் சாய்ஸ் தான். இப்போ ஜஸ்ட்டு கீழேருந்து பாட்டம்லேருந்து கொஞ்சம் ஸ்வைப் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த எனேபிள் வந்துடும். நீங்கள் எந்த ஆப் யூஸ் பண்ணாலும் இது ஆட்டோமேட்டிக்காக விசிபிள் பண்ணும். நீங்கள் அதை ப்ரெஸ் பண்ணி கூட டேரெக்டாக வந்துக்கலாம். இது யாருக்கு யூஸ் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா மொபைல் கீழே வந்து டிஸ்பிளே இந்த ரீசெண்ட் பார் அந்த பட்டன்ஸ்லாம் ஒர்க் ஆகாதவங்க இந்த ஃபீச்சர் வந்து யூஸாக இருக்கும். பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு ஆப் யூஸ் பண்ணிட்டு அந்த ஆப்லேருந்து கீழே ஜஸ்ட்டு மேலே ஸ்வைப் பண்ணிங்கன்னா போதும் ஆட்டோமேட்டிக்காக இந்த ஆப் வந்து வந்துடும். அவ்வளோதான் இந்த வீடியோ. வேறு ஏதாவது உங்களுக்கு வீடியோ ஒன்று நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அந்த வீடியோ ட்ரை பண்ணலாம் போடுறதுக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப்.